ஹலோ கனிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சல் சீரியல். நீங்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக இவ்வளோ நாளாக பார்த்து கண்டு ரசிச்சு கொண்டிருந்தும் நம்மளோட எதிர்நீச்சல் சீரியல் அப்படின்ற சீரியல் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. எஸ், அந்த கதையோட ஸ்டோரியோட ஹெண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு வதந்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீரியலில் பாட்டி ரோலில் நடிச்சிட்ருக்கும் விசாலாட்சியாக நடிச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம சத்யபிரியா மேடம் கிட்ட, அவங்களோட தான் சோஷியல் மீடியா செம்ம ஆக்டிவாக இருப்பாங்களே, அவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கேன். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன சொல்ல போகிறீங்க, எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகுது அதானே அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்பவே அழுகுற மாதிரி ஒரு எமோஜ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேன் ஒருத்தங்க அவங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள் தயவு செய்து, முடிய போகுதா, ஏன் இன்னும் சீக்கிரம் முடிக்க போகிறாங்க, அது வதந்தி தானே அப்படின்னு கேட்கும்போது அவங்க இல்லை அது வதந்தி இல்லை, உண்மையாகவே முடிய போகுது அப்படின்னு அதில் மெசேஜ் போட்டுட்டு ஸ்டோரியில் சுபம் அப்படின்னும் ஒரு போட்டுட்டாங்க. ஸோ எதிர்நீச்சல் சீரியல் நீங்கள் நினச்சா மாதிரியே முடிக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த சீரியலை அடிச்சுக்க ஒரு சீரியலே வராது அப்படின்ற லெவலில் பேசிகிட்டு இருந்தாலும் போக போக அந்த சீரியல் ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்லப்படும் சிக்கலாக தான் அந்த கதை இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒன்று போனால் இன்னொன்று, ஒன்று போனால் இன்னொன்று சொல்லி இடியாப்பம் மாதிரி அப்படியே நூல் நூலாக சிக்கல் வந்துகிட்டே இருக்க ஆரம்பிச்சிச்சு அந்த சீரியலில். இதை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆதி குணசேகரன் அந்த கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த நம்மளுடைய ஆள் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னும் போது நீங்கள் அடுத்த ஆள் ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த சீரியல் கொஞ்சம் டிமாண்ட் ஆகுது, லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க சீரியலே முடிக்க போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் முடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 9 சீரியல் முடியுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இதேமாதிரி அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாகாபா ஆனந்த், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஜே பிளாக், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா போயிருக்காங்க. ஸோ அமெரிக்கா போனவுடனே சும்மா இருப்பாங்களா? எஸ், கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெப்போலியன் சாரோட மகனை போய் பார்த்துருக்காங்க. எஸ், நெப்போலியன் சாரோட மகனான தனுஷை போய் அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க அஃபீஷியலான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் தனுஷ் இதான் ஃபஸ்ட் டைம் நான் மாகாப்பாவையும் அது மட்டும் இல்லாமல் டிஜே பிளாக்கையும் சந்திக்கிறேன், எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க எங்கள் வீடு தேடி என்னை பார்க்க வந்திருப்பாங்க, நான் இந்த விஷயம் கூட பார்க்கல, சர்ப்ரைஸாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தனுஷ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ ரெண்டு பேருமே கிளம்பி அமெரிக்காவுக்கு இது விஷயமாக வந்திருக்காங்களா இல்லை வேற என்ன விஷயமா எதாச்சும் பார்க்க வந்தாங்களான்னு தெரியல. பட் ஆனால் தனுஷ் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் டாக் ஆஃப் த டவுனாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாகாபா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷோஸில் பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கூட டிஜே பிளாக் அதோட பிஸியாக இருக்காரு. இந்த ஃப்ரீ டைம்லேயும் இவங்க ரெண்டு பேரும் இங்கே போய் பார்த்துட்டு வந்தது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தான். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கலாம், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.